ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த போராட்டம் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் பெருகி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சோனம் வாங்சுக் அவர்கள் நேற்று மாலையே, அதாவது நேற்று நள்ளிரவில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். பாஜக அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் நேரில் சென்று உண்ணாவிரதத்தை கைவிடும்படியும் அவரது கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஆனாலும் கூட இங்கு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் தலைவர் அபிஷேக் தீப்கே வந்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். அவருடைய டிமாண்ட் ஒன்று தான். அவங்க கட்சியினுடைய டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், கண்டிப்பா அதுவரை எங்களது போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாடு முழுவதும் போராட்டத்திற்கு, ஒரு நாள் போராட்டத்திற்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்று பிற்பகல் அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தை சிஜேபி, அதாவது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்த இருப்பதாக தகவல் இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் போது இவர்கள் வைக்கும் கோரிக்கைகள், முதல் தினத்திலிருந்தே இவங்க வைக்கிற கோரிக்கை 3 கோரிக்கைகள். ஒன்று, தர்மேந்திர பிரதான் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு முழு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். 2வது, இந்த வினாத்தாள் கசிவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். 3வதாக, இந்த நீட் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நிவாரணத் தொகை வழங்கணும், அதுவும் 1 கோடி ரூபாய் வழங்கணும் அப்படின்ற இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராட்டம். இந்த நிலையில் ஏற்கனவே ஒரு வாட்டி பேச்சுவார்த்தை நடந்தது ஜே.பி. நட்டாவோட. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து அந்த போராட்டமானது தொடர்கிறது. இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். போராட்டம் அப்படின்றது வந்து இப்போ நாடு முழுவதும் பரவ தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் 20ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் இப்ப நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். இப்ப நம்ம பஞ்சாப்லேருந்து வந்து பார்த்தியா, இதே மாதிரி பீகார்லேருந்து வராங்க, வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர். இங்க கூட பாருங்க, யாரோ ஒருவர் தவறு செய்தால் அதற்கு பலரும் பொறுப்பாவார்கள் என்ற விஷயத்துல இங்க பிரச்சனைகள் இருக்கு. ஒருவர் கல்லெறிய வந்தார் போலீசார் மீது. அதன் அடிப்படையில் இந்த ஒருவர், இது போன்ற யாரோ ஒருவர் தவறு செய்தால் அது ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்திற்கே ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படின்றத. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் பார்த்தேன், நேற்று கூட 24 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டமானது நடைபெற்றது. அப்ப கூட எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடைபெறல. ஆனா இது போன்ற யாரோ ஒருவர் தாக்குதல் நடத்தும் போது போலீசார் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அப்படின்றது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இது போன்ற பிரச்சனைகளை இங்குள்ள மாணவர்கள் யாரும் முன்னெடுக்க கூடாது. ஏன்னா நேற்றெல்லாம் பார்த்தோம், மாணவர்கள் எவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த போராட்டத்தை நடத்தினாலும் கூட அவர்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு, அவர்களே ஒரு வரிசையா இந்த எல்லையை மீறி, இந்த எல்லைக்கோட்டை மீறி தாண்டி செல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்களே ஒரு கட்டுப்பாடு. போலீசார் முன்னாடி நின்று இருந்தாலும் கூட அவர்களே ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து மிக வரிசையாக கயிறு கட்டி ரொம்ப நீட்டா போராட்டம் நடத்தி வந்தாங்க. இன்னைக்கு காலையில் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த போன்ற காட்சிகள் இடம்பெறும் போதுதான் ஒரு வன்முறை அப்படின்றது வெடிக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனைகளை முடிக்கணும். ஏன்னா பாராளுமன்றம் நடைபெறும் வேளையில் இது போன்ற ஒரு போராட்டமோ வன்முறையோ பெரிதானால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உண்டான விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்றது ரொம்பவும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் இந்த போராட்டம் அமைதியான முறையில் கொண்டு செல்லணும் அப்படின்றதுதான் இங்குள்ள மாணவர்களோட எண்ணமாக இருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.